பெயர், விஸ்வ இந்து பரிஷத் என்று பெயர், அனுமன் சேனா என்று பெயர், 1000 பெயர்களில் அவன் வருவான். அவனை நீங்கள் பயங்கரவாதி என்றுதான் அடையாளம் காண வேண்டும், ரவுடி என்றுதான் அடையாளம் காண வேண்டும். பாசிஸ்ட் சொல்றமே, பாசிஸ்ட் என்றால் என்ன அர்த்தம்னா, ஊர்ல பொறுக்கித்தனம் பண்றவங்க சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சானால் அதுக்கு பாசிஸ்ட் கட்சி என்று பெயர். அந்த கட்சிக்கு இந்தியாவில் பாஜக என்று பெயர். பொறுக்கிகளினுடைய கட்சி தான் பாஜக. தமிழனுக்கு எந்த வகையிலும் தொடர்பில்லாத ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரன், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனன், அவன் இந்தியாவினுடைய பிரதமராக மாற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தன் கொடி காட்டுறானா அவன் எவ்வளவு பெரிய தமிழோட துரோகியாக இருக்க முடியும்? தமிழ்நாட்டில் எப்படா பிஜேபி கொடி பறக்க முடியும்? நான் கேட்கிறேன். நான் இங்க அதிமுக இருக்கிறது, திமுக இருக்கிறது, 1000 கட்சிகள், மாநில கட்சிகள் இருக்கிறது. இந்த கட்சி கொடி உத்தரப்பிரதேசத்தில் பறக்க முடியுமா? மத்திய பிரதேசத்தில் பறக்க முடியுமா? குஜராத்தில் பறக்க முடியுமா? ஒற்றை இந்தியா என்று பேசுகிறாயே, தமிழ்நாட்டு மாநில கட்சிகளின் கொடி வட மாநிலத்தில் பறக்க முடியுமா? ஏன் தமிழ்நாட்டினுடைய விடுதலை வீரர்களுடைய பெயர் வடநாட்டில் ஏதேனும் ஒரு தெருவிற்கு வச்சிருவியா நீ? கடந்த சுதந்திர தினத்தினுடைய அந்த ஊர்வலத்தின் பொழுது டெல்லியில் நடக்குது இல்லையா, அந்த ஊர்வலத்தின் பொழுது வஉசியின் படத்தை நீக்கினாய, காரணம் என்ன? வீரமங்கை வேலுநாச்சியாரினுடைய படத்தை அந்த ஊர்வலத்தில் இருந்து நீக்கினாய மோடி அரசு, காரணம் என்ன? அவன் வட இந்தியாக்கார, வட இந்திய நலனை மட்டும் தான் பேசுவான், வட இந்தியாவோட வரலாறை மட்டும் தான் பேசுவான். வெட்கம் கட்ட தமிழன் தான் பிஜேபியில் இருப்பான். இங்க பேங்க்குக்கு போங்க, தமிழ் பேசுறதுக்கு ஆள் இல்ல. ரயில்வேல ஏறுங்க, தமிழ் பேசுறவன் ஆள் இல்ல. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் போங்க, தமிழ் பேசுறதுக்கு ஆள் இல்ல. இவ்வளவே ஆவடிக்கு போங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த டேங்க் ஃபேக்டரியில தமிழன் கிடையாது. பெல்லுக்கு போங்க, தமிழன் கிடையாது. துப்பாக்கி தொழிற்சாலை தமிழன் கிடையாது. எல்லா இடத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் தமிழனுக்கு வேலை இல்லை என்ற நிலையை உருவாக்கியது மோடி சர்க்கார். அப்படிப்பட்ட சர்க்கார், அந்த கட்சியை சார்ந்தவன் தமிழ்நாட்டில் ஊர்வலம் நடத்தினா வேடிக்கை பார்ப்பது வெட்கக்கேடு. ஒட்டுமொத்த தமிழனும் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்ப வேண்டும். எவன் ஊர்ல எவன்டா ஊர்வலம் நடத்துறது? எவன் ஊர்ல எவன் ஊர்வலம் நடத்துறது? 20 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. என் தமிழ் மாணவனுக்கு அங்கே கல்வி கற்பதற்கு மருத்துவ கல்லூரி இடம் இல்லை. எத்தனை செஞ்சுட்டு தமிழ்நாட்டில் வேலை வேணும், வாய்ப்பு இல்ல, அது இல்ல, இது இல்ல. அண்ணாமலை வீதியில ஊர்வலம் போகிறாரே, தடுத்து நிறுத்த வேண்டியது தமிழர்களுடைய பொறுப்பு, உங்கள் பொறுப்பு. பிஜேபி காரன் காவி துண்டு தூக்கிட்டு வந்தானாலோ அல்லது பிஜேபி கொடி தூக்கிட்டு வந்தாலோ தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்க வேண்டியது அனைத்து தமிழனுடைய பொறுப்பு. வடநாட்டான் கட்சி எங்களுக்கு தேவையில்லடா, கொள்ளவில்லை. வட இந்தியாவில் கூட ஏழைகளுக்கும் நாங்கள் வேலை வாய்ப்பு தருகின்றோம். நாங்க ₹1 வரி கொடுக்கிறோம் டெல்லி அரசுக்குனா திரும்பி 40 பைசா எங்களுக்கு தர்ற. ஆனா உத்தரப்பிரதேசக்கார, மத்திய பிரதேசக்கார, பீகார்கார அவன் கொடுக்கிற ஒவ்வொரு ₹1 வரிக்கும் ₹2 திருப்பி தர்றியடா. அது எந்த வகையில? 540 பேர் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்தால் கூட ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியாது. நமக்கு பெரும்பான்மை கிடையாது. 3/2 பங்கு பெரும்பான்மை நமக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழர்களுக்கு, தென்னிந்தியர்களுக்கு சாதகமான சட்டங்களை நிறைவேற்ற முடியும். அதற்கு வாய்ப்பு இல்லை பாராளுமன்றத்தில். இன்றைக்கு அல்ல, அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். வெறும் 129 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து 75 ஆண்டுகள் மல்லு கட்டியாச்சு. இப்ப மோடி சர்க்கார் 129 தொகுதியிலே 33 தொகுதியை குறைக்க போகிறார்கள். 33 தொகுதி குறைக்க போறான். எந்த அடிப்படையில்? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் 33 தொகுதியை குறைக்க போகிறான். ஆனால் உத்தரப்பிரதேசத்திலும், மத்திய பிரதேசத்திலும், பீகாரிலும் இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் அங்கே தொகுதியை அதிகரிக்க போகிறார்கள். அங்க தொகுதி அதிகரிக்க போறான். புதிய பாராளுமன்ற கட்டடத்திலே வெறும் 540 பாராளுமன்ற உறுப்பினருக்கான இருக்கையை உருவாக்காமல் 800 பேருக்கான இருக்கையை உருவாக்கி இருக்கிறான். புரிஞ்சுக்கோங்க, 800 பேருக்கு இருக்கு. நான் கேக்குறேன், இருக்கிறது 540 பேர்ரா, அப்புறம் 800 பேருக்கு சேர் போட்ட? எதுக்கு சேர் போட்டனா, வட மாநிலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகம் பண்ண போறான். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்காரன், கேரளாக்காரன், ஆந்திராக்காரன், கர்நாடகாக்காரன் என்ன செஞ்சிட முடியும்? என்ன செய்ய முடியும்? 129 தொகுதியில 33 தொகுதி போச்சுன்னா நம்ம கதை என்ன? நம்ம கதை என்ன? வெறும் 96 தொகுதியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? என்ன புடுங்க முடியும்?